நம்ம அநேக நேரத்தில் இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடும்போது ஒரு ஜெபம் செய்கிறோம், ஜெபத்திற்கான பதில் வரவில்லை. இல்லை ஒரு கூட்டம் நடத்துகிறோம், கூட்டத்திற்கான ஆட்கள் வரவில்லை. ஊழியம் செய்கிறோம், ஊழியத்தை சேர்ந்து செய்வதற்கான ஐக்கியத்தில் நபர்கள் இல்லை என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்புகள் நமக்கு ஏமாற்றமாய் இருப்பதை கண்டு நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம். நீ ஊழியமும் வேண்டாம், இந்த எழுப்புதல் தரிசனமும் வேண்டாம், எழுப்புதல் வருமா வராதா என்று பல கேள்விகள், பல சந்தேகங்கள், ஓடுகிற ஓட்டத்தை அது குறைக்க ஆரம்பிக்கிறது. இதற்கு பிரதானமான காரியம் ஒரு தெளிவான தரிசனம் இல்லாததே பெரிய ஒரு காரியம். அதுதான் நம்மளுடைய விசுவாச ஓட்டத்திற்கு தடையாய் இருக்கிறது. நம் விசுவாச ஓட்டத்தில் சுவிசேஷ ஊழியமானாலும் சரி, எழுப்புதல் ஊழியமானாலும் சரி, நம் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நம் சோர்ந்து போகாமல் ஓட வேண்டுமேயானால் ஒரு தரிசன கண்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பக்கம் எழுப்புதல் தரிசனம், இதையும் தாண்டி ஒரு தரிசனம் இருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்கிற அந்த தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்திலையுமே நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், தலையாவாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வேத வசனத்தை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள் பாடுபட வேண்டும் என்பதை குறித்தும், அந்த பாடுபடுவதனுடைய மேன்மை என்ன என்பதை குறித்தும், பாடுபட்டால் என்ன விதமான ஆசீர்வாதம் வரும் என்பதை குறித்து தான் புதிய ஏற்பாட்டிலே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாய் பரிசுத்த ஆவியானவர் அதிக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்று கேட்டால் புதிய ஏற்பாட்டில் எது ஆசீர்வாதம் என்று கேட்டால் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதே பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைய போதகர்கள், இன்றைய ஊழியர்கள் இதை அப்படியே மறைத்து விட்டு ஆசீர்வாதம் என்பது உலகத்திற்குரியது மட்டும்தான் ஆசீர்வாதம் என்பதை போல நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனத்தின் ஆழம் என்னவென்று கேட்டால் கிறிஸ்துவுக்காக யார் பாடுபடுகிறார்களோ அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கிறது. காரணம், இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக, இயேசு என்ற நாமத்திற்காக, சுவிசேஷ ஊழியத்திற்காக நமக்கு எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பாடுகள் வருகிறதோ அதற்கு ஏற்ற பலனை பரலோகத்திலே நம்மளால பார்க்க முடியும். முதலாவது கிடைக்கிற பலன் நமக்கு பரலோகத்திலே இடம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னு கேட்டால் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் ஒரு கூட்டத்தாரை பரலோகத்தில் யோவான் பார்க்க ஆரம்பிக்கிறார். வெள்ளை அங்கிகளை தரித்த ஒரு கூட்டத்தார் அங்க நிக்கிறாங்க. இது யாருன்னு யோவானுக்கு தெரியல. அங்க இருக்கக்கூடிய மூப்பரை பார்த்து கேட்கிற, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்கும்போது அவர் சொன்ன பதில், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்ற ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுவதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி என்று கேட்டால் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்களே ஒழிய மிகுந்த ஆசீர்வாதத்தில் இருந்து புறப்பட்டு வந்தவர்கள் அந்த கூட்டத்திலே காணப்படவில்லை. அதனால தான் இந்த கூட்டத்தால் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று கேட்டால் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் இல்லை என்பது கிடையாது. கட்டாய உபத்திரவமும் நெருக்கமும் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். உபத்திரவத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒரு விசுவாசியால, ஒரு எழுப்புதல் வீரனால அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த தரிசனம் இல்லாததே பல நேரத்தில் நாம் சோர்ந்து போவதற்கு காரணமாகிறது. ஒரே நெருக்கம்தான் வருமா, நான் என்னுடைய ஊழிய பாதை நெருக்கமில்லாத பாதைன்னு நினைச்சேன், நெருக்கம் வருகிறது. என்னுடைய விசுவாச ஓட்டத்தில் அவமானமும் நிந்தையும் பாடுகள் இல்லாத வாழ்க்கையை நினைச்சேன், ஆனால் அவமானமும் நிந்தையும் பாடுகள் வருதே என்று நினைத்து தான் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல ஊழியம் என்றாலே பாடுகள் நிறைந்ததுதான், ஊழியம் என்றாலே நெருக்கங்கள் நிறைந்ததுதான், ஊழியம் என்றாலே பல போராட்டங்கள் கடந்து வர வேண்டும் என்ற அந்த சிந்தனை நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருப்போமே. ஆனால் இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மளுடைய ஓட்டத்தை தடை செய்ய முடியவே முடியாது. இதையும் தாண்டி பெரிய ஒரு சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த உலகத்திற்கு என்னுடைய பெயர் தெரியாது, நான் செய்த தியாகம் தெரியாது, நான் பண்ணின ஊழியத்தினுடைய விளைவு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் என்னவெல்லாம் ரகசியமாய் செய்தேனோ,
கர்த்தருக்கென்று தியாகம் செய்தேனோ, மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் என்னைய கூப்பிட்டு என்னை கனம் பண்ணி என்னை மகிமைப்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் இருந்தால், உலகத்தில் மனிதர்கள் என்னை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், உலகத்தின் மனிதர்கள் என் பேரை புகழை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போய்விடும். சில நேரத்தில் யாருமே என்னை மதிக்கலைன்னு பார்க்குமே, மதிக்கிறவங்களை கர்த்தரே மதிக்காத பட்சத்தில் என்னை மதிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அதுவே எனக்கு ஆனந்த பாக்கியம் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுப்புதல் தரிசனத்தில் ஓடுகிற ஒரு எழுப்புதல் வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அப்படி என்று கேட்டால் நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஊழியத்தின் எல்லா விளைவுகளையும் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வருவார், நம்முடைய பெயரை சொல்லி அழைத்து நம்ம பண்ணின எல்லா காரியங்களையும் சொல்லி கனத்தை கொடுப்பார். ஒரு நீதியின் கிரீடமாகிய ஒரு நித்திய ஜீவனுக்குரிய மகிமையின் கிரீடத்தை எல்லா பரிசுத்தவான்களுக்கு முன்னாடியும் அவர் நம்மளுடைய பெயரை சொல்லி நிலைநிறுத்தி பெயரை பெருமைப்படுத்துவார். நம்ம இந்த பூமியில கிறிஸ்துவனுடைய பெயரை மறுதலித்தால் கர்த்தரும் மறுதலித்து விடுவார். ஆனால் கிறிஸ்துவனுடைய பெயரை பிரஸ்தாபம் பண்ணினால் தேவ மனுஷகுமாரனும் தேவ தூதர்களுக்கு முன்பாக நம்மளுடைய பெயரை அவர் பிரஸ்தாபம் பண்ணுவார் என்பதாக வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று கேட்டால் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஊழியம் செய்யாமல் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நாள் எனக்கு கனம் கொடுக்க வேண்டியது மனிதர்கள் கிடையாது, கர்த்தரே என்ற எண்ணத்தோடு ஓடும்போது இந்த விசுவாச ஓட்டத்தில் சோர்வுகள் வராது. என்ன தடைகள் வந்தாலும் முன்னேறி கொண்டே போய்கிட்டே இருக்கலாம்.